ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நேர்களை நுட்பமாகவும் ஆழமாகவும் அரசியல் சார்பற்றும் விவாதிக்கிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும். இன்றைய விவாதத்திற்கான தலைப்புச் செய்திகள் என்ன பார்த்துடலாம். விலகி போன விஜய், கை கொடுத்த ரஜினி, பிஜேபியின் ஸ்டார் பாலிடிக்ஸ். NDA கூட்டணியில் விஜய் இணைவார் என்று தாவேகாவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த செய்திகள். பாஜகவின் அழுத்தத்துக்கு அடிபணிந்து தன் அரசியல் எதிர்காலத்தை நண்பர் விஜய் சூனியமாக்க மாட்டார் என கருத்து தெரிவித்த திருமாவளவன். விஜயுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்தவில்லை என்று தொடர்ந்து சொல்லி வரும் எடப்பாடி பழனிசாமி. பொதுமக்கள் தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தவே தாவேக பாஜக கூட்டணி என்ற ஆதாரமற்ற செய்திகளை திமுக பரப்புவதாக நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. ரஜினியை அரசியலுக்கு வரவிடாமல் திமுக மிரட்டியதாக ஆதவ் அர்ஜுனா பரபரப்பு குற்றச்சாட்டு. ரஜினியை பற்றி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொன்ன ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என கொந்தளித்த நயினார் நாகேந்திரன். விலகி போன விஜய், கை கொடுத்த ரஜினி, பிஜேபியோட ஸ்டார் பாலிடிக்ஸ். தாவேகாவினுடைய ஆதவ அர்ஜுனா ரஜினி அரசியலுக்கு வர முடியாமல் போனதற்கு திமுகவை காரணம்னு ரஜினியுடைய அரசியல் வருகை பற்றி விமர்சிச்சிருந்தார். ரஜினி ரசிகர் மன்றங்கள்லாம் இதுக்கு பயங்கரமாக கொந்தளிச்சிருந்தாங்க. இப்போது பாஜகவும் ஆதவ அர்ஜுனாவை கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. அதான் நம்முடைய டாபிக். பார்க்கலாம் ஆர்டிகல் ரேப் என்ன சொல்லியிருந்தாங்க. 2026 தேர்தலுக்கான கூட்டணிகள், தொகுதி பங்கீடுகள் சூடுபிடிக்க துவங்கியதிலிருந்தே தலைப்புச் செய்திகளில் தாவேகா தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்து வருகிறது. திமுகவின் தொகுதி பங்கீடு பிரச்சனை சூடுபிடித்திருந்த சமயத்தில் காங்கிரஸ் தனக்கான தொகுதிகளையும் ஆட்சியில் பங்கையும் கேட்டு திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க அப்போதும் விஜய் பக்கம் காங்கிரஸ் போக வாய்ப்பு இருப்பதாக அரசியலில் செய்திகள் அடிபட்டன. இப்போது கரூர் வழக்கு, ஜனநாயகன் பட பிரச்சனை என விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து NDA கூட்டணிக்கு பாஜக அழைப்பதாக செய்திகள் வந்தன. இன்னொரு பக்கம் கூட்டணியில் போட்டியிட வேண்டுமா, தனித்து போட்டியிட வேண்டுமா என்ற கேள்வியுடன் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றதாக தாவேகா தரப்பிலிருந்து செய்திகள் வெளியானதாக சொல்லப்பட்டது. இந்நிலையில்தான் யாருடனும் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அது வதந்தி என முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் கட்சியின் முக்கிய தலைவரான நிர்மல்குமார். இன்னொரு பக்கம் ரஜினி மீது அவதூறு பரப்பிய ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறது பாஜக. விஜய் விலகி போக ரஜினியை கையில் எடுத்து பாஜக அரசியல் செய்கிறதா என்ற கேள்வியில் விவாதம் செய்கிறது RDX. அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு. சிஸ்டம் திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. அது வெறும் கற்பனை என்றுதான் நான் கருதுகிறேன். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது. எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மிரட்டலாம். ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா இவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு. விஜய் வந்து பாஜகவுக்காக பேசுறாரு. கேட்பாங்களா, நேற்று வரைக்கும் கொள்கை எதிர்த்து நீங்க போறீங்களா? கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. ஆதவ் அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. நடிகர் விஜய் அவர்கள் கண்டிக்காது என்பது உண்மையிலே வருந்தத்தக்கது. இப்பவும் சொல்றேன், பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது.
தொடர்ந்து தாவேக்கா கூட்டணிக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பேச்சு இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கப்போ திடீர்னு ஆதவ் 4 நாளைக்கு முன்னாடி பேசினதுக்கு இன்னைக்கு களத்துலேருந்து ரியாக்ஷன் வந்திருக்கு. எதனால் இது பேசுபொருளாகி இருக்கிறது, எதன் அடிப்படையில் இந்த கூட்டணின்ற விவகாரம் பேசப்பட்டது, இப்போது தாவேக்கால என்ன நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்க, இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். யாரோடும் கூட்டணி இல்லை அறிவித்து பாஜகவோட அழுத்தத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறதா தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் ஒரு எக்ஸ்போஸ்ட் போட்டிருக்காரு. என்ன பார்க்கலாம். எஸ், வதந்திகளை நம்ப வேண்டாம். சமீப காலமாக சில ஊடகத்திலையும் சமூக வலைதளத்திலையும் அரசியல் லாபத்துக்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பப்படுது. குறிப்பாக பாஜக, அதிமுக இல்லைனா திருமதி சசிகலா, மருத்துவர் ஐயா ராமதாஸ் இவங்களை டிவிக்கே தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்லப்படுற தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. குறிப்பிட்ட கட்சிகள், அரசியல் தலைவர்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலையுமே நடக்கலை அப்படின்றத திட்டவட்டமாக சொல்கிறோன்னு இருக்காரு. இதே மாதிரி பொய் செய்தி ஊத்திய காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோட தொடர்பு படுத்தியும் கடந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது அது உண்மை இல்லை, எல்லாரும் அறிந்த ஒன்று. இருப்பினும் பொதுமக்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுறதா அவர் அந்த குற்றச்சாட்டை தன்னுடைய எக்ஸ்போஸ்டில் பதிவு பண்ணியிருக்காரு. எஸ், அது மட்டும் இல்லாமல் பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பொதுமக்கள்கிட்ட தொண்டர்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு யுக்தி தான் இது, வாய்மையை வெல்லும் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க நெல்சன்? அரசியலில் பொதுவாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல்னு சொல்லுவாங்க. நாம செய்யற செயல்களுக்கு நாங்கள் இதை செஞ்சிருக்கோம், இதை நாங்கள் செய்யலை அப்படின்னு பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல். தாவேகா கட்சி தொடங்கின நாள்ல இருந்து அதனுடைய எந்த செயல்பாடுகளுக்கும், அதோட எந்த நிகழ்வுகளுக்கும், எந்த அசம்பாவிதங்களுக்கும், எந்த வரவேற்புக்கும் கூட அவங்க பெரிய லெவலில் பொறுப்பேற்றுக்கிட்டதில்லை. பொறுப்பேற்றுக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு ஏன் முக்கியங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம். பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே திரை மறைவில் ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்க, நடத்துவாங்க. அது ஓரளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகு பாசிட்டிவ் அவுட்கம் வெளில வந்ததுன்னா அதை பொது வெளிக்கு கொண்டு வருவாங்க. ஏன் இந்த திரை மறைவில் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா, பொது வெளியில் நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு ஒருத்தர் அழைப்பு விடுக்கிறது, அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கிறது, 2 கட்சிகளுடைய அபிப்பிராயத்தை மதிப்பை பொது வெளியில் கேள்விக்குள்ளாக்கும். அப்புறம் பதில் சொல்கிற ஒரு செய்தி தொடர்பாளருக்கு கட்சியினுடைய முடிவு என்ன, தலைமை என்ன நினைக்குதுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முதல்ல திரை மறைவில் நடந்து ஓகே அது ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் கிடைக்குது அப்படிங்கும்போது அதை வெளியில் கொண்டு வருவாங்க. அப்புறம் இந்த ஊடகங்களில் வதந்தின்னு அவர் சொல்கிறாரு நிர்மல்குமார். உண்மையிலேயே நம்ம செய்தியாகவும் தகவல்னு சொல்கிறோம். இன்றைக்கும் காடுகள்லையோ தொலைக்காட்சியிலையோ ஒரு தகவல்னு வர்றதோட நம்பகத்தன்மைங்கிறது அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் அது பொய் கிடையாது. அடிப்படையில் அது மெட்டீரியலைஸ் ஆகாமல் முடிந்து போன உண்மைங்கிறது தான் அதோட பொருள். அவங்க பேசுனது உண்மை, சந்தித்தது உண்மை, ஆனால் அது ஏனோ ஏற்பாட்டுக்கு வரல. இந்த தகவலாக கொண்டு சேர்க்க வேண்டியது ஒரு ஊடகத்தோட கடமை. இதில் என்னன்னா, தாவேக்கா தொடர்பாக இது வரைக்கும் ஒரு 1000 செய்திகள் இது மாதிரி வந்திருக்கும். ஆனால் நிர்மல்குமார் மிஞ்சி போனால் ஒரு 4 அல்லது 5 அறிக்கை தான் இது தவறு, இது வதந்தின்னு மறுத்திருக்கிறாங்க. அடிப்படையில் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு யார் சொல்லியிருக்காங்கிற கேள்விக்கு தாவேக்கா சொல்லியிருக்குன்னு நம்ம ஒரு பதில் சொல்கிறோம். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தாவேக்கா சொல்லியிருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன நமக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னன்னா, தாவேக்கா தரப்பிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்வைக்கப்பட்ட சீட்டுகளின் எண்ணிக்கை, அமைச்சரவையில் இடம் மாதிரியான விஷயங்கள்ல அதிமுக உடன்பாடு இல்லாதனால அந்த பேச்சுவார்த்தையே மொத்தமாக முறிந்து போயிருக்கிறது. இந்த புள்ளியிலிருந்து நிர்மல்குமாருடைய இந்த பதிலை பொருத்தி பார்த்தோம்னா கூட்டணி இல்லைன்னு சொன்னது தாவேக்கா இல்ல, பாஜக. ஓகே, தொடர்ந்து இந்த கூட்டணி தாவேக்கா தரப்புல பேசுனாங்களா, பேசலையா, அவங்களுக்கு வந்தாங்களா, வரலையா, எத்தனை சீட்டு, இது எல்லாமே கடந்த பல நாட்களாகவே தொடர்ந்து பேசப்பட்டுட்டு வருது. இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் அதை தாண்டி அவங்களோட நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை இதன் அடிப்படையில் அப்படின்றப்போ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரே நாளில் தாவேக்கா தலைவர் 60 பேரை சந்திச்சாரு. அப்போது அவங்களோட பலம் என்னன்றது அவங்களுக்கு தெரியுது. அப்போது ஒரு கூட்டணிக்கு போனாதான், அதில் இடம் வகித்தாதான் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நரேஷன்.
இன்னொன்று வந்து இவங்களை அவங்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு நரேஷன். இதையெல்லாம் தாண்டி தாவேக்கால இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. முதல்ல ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்றதுல தாவேக்கா எங்கேயாவது அவங்களுடைய நிலைப்பாடை மாற்றி பேசியிருக்காங்களா? துவங்கின நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொள்கை எதிரியோட எங்களுக்கு கூட்டணியே இல்லை அப்படின்றத பல நேரங்களில் அந்த கட்சி திரும்ப திரும்ப சொல்லுது. ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் தவிர்க்க முடியாத கேள்வியாக அவங்க எதிர்கொள்கிறது இதை தான். இதை அவங்க சொல்கிறப்பயே பல தடவை சொல்லியாச்சுங்க. நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க கூட்டணி உடன்பாடு, அதுவும் பாஜக கூட எந்த காலத்திலையும் எட்டப்படாது, அது வந்து வெறும் வதந்தி, அதில் எங்களுக்கு கிடையவே கிடையாது, கொள்கை எதிரினா அது கொள்கை எதிரி தான் அப்படின்றத அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் மாதிரி எப்போவோ வச்ச இதுக்கு இன்னைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறதோ இல்லை இன்னைக்கு வச்சிருக்கிறதுக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறதோ அந்த மாதிரியான நிலைப்பாடே எங்களுக்கு கிடையாது, இல்லை அப்படின்றத அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு வராங்க. இன்னொன்று பல முறை பேசப்படுது, ஆனால் அவங்க தரப்புலேருந்து எத்தனை தடவை வந்து மறுப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்றது என்னன்னா, அதாவது ஏதாவது ஒன்று நம்மளை சம்மந்தப்பட்டு அது உண்மையாக இருந்தால் தானே நம்ம போய் பேசணும். 1008 பேர் 1008 விஷயங்களை பேசுவாங்க. அது ஒன்னொன்றுக்கும் தேர்தலை சந்திக்க போகிற ஒரு கட்சி, அந்த நிர்வாகிகள் களத்தில் வேலை இருக்கப்போ இந்த போன்ற வதந்திகளுக்கே பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படின்றத. இத்தனைக்கும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறப்ப அவங்க தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாடு என்ன, முடிவு என்ன, அவங்களோட கூட்டணியா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்திட்டே இருக்காங்க. இன்னொன்று தாவேக்கா அதிமுக பாஜக கூட பேசுது, அந்த சீட்ஸு அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே என்னென்னா யாரோ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து பேசின மாதிரியே சொல்ல வேண்டியது. தாவேக்கா என்ன சொல்கிறாங்க, கட்சிகள் என்ன சொல்லுது, தாவேக்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் பேசலை, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கலை, இது எல்லாமே வதந்தின்றாங்க. அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட ஒரு கட்டத்தில் வந்து தாவேக்கா வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்தார். அன்னைக்கும் நடக்கலை, இன்னைக்கும் நடக்கலை, இது எப்பவும் இந்த தேர்தலில் நடக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, தெளிவாகவே சொல்கிறாரு, இல்லைங்க இது வரைக்கும் நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தலை, நாங்கள் பேசவே இல்லை அப்படின்றாரு. இப்படி இரு தரப்புலையுமே மறுக்கிறாங்க, இல்லைன்றதை சொல்கிறாங்க. அதை தாண்டி இல்லை இவங்க பேசினாங்க, 80 இடங்கள் பேசினாங்க, துணை முதலமைச்சர் பேசினாங்க, அது பேசினாங்க, இது பேசினாங்கன்னா நம்மளுடைய விருப்பத்தை எல்லாமே அவர்களுடைய கூற்றாகவே நம்ம பேசலாமா அப்படின்றது. அதாவது ஆமாம் இது உறுதி செய்யப்பட்ட தகவலாக கூட நம்மளால் சொல்ல முடியாத பட்சத்தில் அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் பேசினாங்க அப்படின்றத சொல்லலாம் அப்படின்றது. இன்னொன்று வந்து இந்த கூட்டணி இல்லை அப்படின்றதுல பாஜகவோட அழுத்தத்துக்கு பதில் கொடுத்ததா தாவேக்கா அப்படின்னா என்னன்னா, இங்கே 4 முனை போட்டி இருக்கிறது. ஆளும் தரப்பு மீண்டும் தானே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கவங்க இந்த மாற்று ஏற்பட்டு நாங்கள் வரணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. இன்னொன்று நாம் தமிழர் தனித்து களம் காண்றாங்க, தாவேக்கா புது வரவாக களம் காண்றாங்க. இப்போது இதில் அவங்க தனித்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பலவீனப்படுத்துறது. இன்னொன்று இல்லை அங்கே கூட்டணிக்கு போனால் இவங்களுடைய தயவு அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி தாவேக்காவை பலவீனப்படுத்துறது. என்னென்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு மீண்டும் ஒரு நரேஷனை செட் பண்ணுறது மூலமாக இந்த முறை களத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகளை மக்கள் மத்தியில் போய் இல்லை அவங்க ஒரு கூட்டணியில் போய் ஒரு 30-40 சீட்டில் அதுதான் அவங்களுக்கான ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறது. அவங்க தனித்து நாங்கள் களம் காண ரெடியாக இருக்கோம், அப்படியே ஏதாவது கட்சிகள் கூட்டணிக்கு வந்தால் எங்கள் டேர்ம்ஸில் வாங்க, நாங்கள் தான் முதலமைச்சர், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தர்றோம் அப்படின்ற இடத்துல நிற்கிறாங்க. இதை சொல்கிறது மூலமாகவே தாவேக்கா ஏதோ பலவீனப்பட்டுடுச்சு, கூட்டணிக்கு யாருமே வரலை. ஒன்றை நல்லா புரிஞ்சுக்க முடியுது என்னென்னா, இதுவரைக்கும் பேசின இடத்துல எங்கேயுமே அவங்க பாஜக கூட ஒத்து போல அப்படியே அழுத்தம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒருவேளை இருந்திருந்தா அதையும் தாண்டி இன்னைக்கு தாவேக்கா களத்தில் தனியாக நிற்குது அப்படின்னா அதுவே அவங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். என்னென்னா, அதாவது இங்கேருந்து அழுத்தம் வந்தனே அவங்க டெல்லிக்கு ஓடலை, அது மட்டும் இல்லாமல் அழுத்தத்துக்கு பயந்து இத்தனை சீட்டுகள்னு அவங்க கொடுக்கல, அதையும் தாண்டி கூட்டணி வச்சுட்டு இல்லை அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு அவங்க நியாயப்படுத்தலை, எதுவுமே பண்ணாமல் வந்தால் சந்திச்சுக்கலாம், மக்கள் கூட இருக்காங்க அப்படின்னு நம்பி ஒரு கட்சி களத்தில் இருக்கிறத தொடர்ந்து எத்தனை விதமான நரேட்டிவை செட் பண்ணி என்னென்ன வதந்திகளை பரப்பி அவங்கள ஒடுக்குவதற்கான வேலைகள் நடக்குதோ அப்படின்ற பார்வையில் தான் நான் அதை அணுகிறேன். அரசியல் வந்து முதல்ல புனிதமானது இல்லை, அதை தூய்மை புனிதம்ங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே முதல்ல அடைக்க முடியாது. அரசியல்ங்கிறது ஒரு அதிகாரத்தை நோக்கிய பயணம். இந்த பயணத்தில் நாம் எடுக்கிற முடிவுகளில் முரண்பட வேண்டி இருக்கும். அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுத்து உரைநடைக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து மாறுபட்ட கருத்து இருக்குது. இடதுசாரிகளும் பாரதிய ஜனசங்கம் நேரெதிரான சித்தாந்த தன்மை கொண்டவை. ஆனால் இந்திரா காந்தி எமர்ஜென்சி மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருகிற போது இந்திரா காந்தியை வீழ்த்தப்படணுங்கிறது வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்து நெருக்கடி நிலையை கொண்டு வந்த காங்கிரஸ் வீழ்த்தப்படணுங்கிற ஒற்றை புள்ளிக்காக அன்னைக்கு இடதுசாரிகளும் இப்போதைய பாஜகவுமே ஒன்றா நின்னாங்க. நம்ம இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாஜகவும் இப்படி ஒன்றா நின்றுருப்பாங்க அப்படின்னு நமக்கு கேள்வி வரும்.
ஆனால் அரசியல்ங்கிறது அந்தந்த நேரத்து நியாயம். இந்த நேரத்துக்கு மக்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை ஒரு கட்சி செய்வதற்கு தன்னை அதுக்கேற்ற மாதிரி தகவமைச்சுக்கிறதா சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதன் புள்ளியில் தான் அரசியலே செயல்பட முடியும். ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காகவே அதை கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றணும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் சரியானதும் கூட. சூழ்நிலை மாறுகிற போது, அதிகாரத்தை அடைகிறதுக்கான வழிகள் மாறுகிற போது நம்முடைய உத்திகளையும் மாற்றிக்கிட்டாகணும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தாவேகா காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு சொன்னபோது இந்த கேள்விகள் எதுவுமே எழலை. நீங்கள் தனியாக தானே நிற்கிறேன்னு சொன்னீங்க, ஏன் இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறீங்கிற கேள்வி எழவே இல்லை. என்ன ஆச்சரியம்னா, ஒரு கட்சி காங்கிரஸோடும் பேச முடியும், பாஜகவோடும் பேச முடியும், அதிமுகவோடும் பேச முடியும்னா அந்த கட்சியினுடைய கொள்கை என்னங்கிறதா இந்த இடத்துல கேட்கப்பட வேண்டிய கேள்வி. முதல்ல பாஜகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை, அது வதந்தின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி இல்லைங்க தாவேகா பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இல்லைன்னு ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிற இயக்கமாக தாவேகா கடந்த 3 ஆண்டுகளில் எந்த சம்பவத்திலையுமே ஈடுபடலை. அவங்களுடைய பெரிய பிரச்சனையை உருவாக்கின கரூர் சம்பவம் தொடங்கி பல இடங்களில் பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல தாவேகா பொறுப்பேற்காத காரணத்தாலேயே தாவேகா வெற்றிக்காக எதையும் செய்யக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டதாகவே அரசியல் பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் இருந்து பாஜக பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒரு வதந்தியாக ஒரு தகவலாக கூட நம்ம நம்பியிருக்கலாம். ஆனால் இதில் நான் ஏன் தொடர்ந்து தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமையாதுன்னு திரும்ப திரும்ப சொன்னோம்னா, 40, 55, 80ங்கிற சீட் எண்ணிக்கை 2ஆம் பட்சம். துணை முதலமைச்சர்னு ஒரு ஆஃபரை பாஜக எப்படி தாவேகாவை கொடுக்க முடியும்? கூட்டணி அமைச்சரவைங்கிறதுல எந்த காலத்திலும் வாய்ப்பு இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொன்ன பிறகு அதற்கான வாய்ப்பையோ உறுதிமொழியவோ பாஜக முதல்ல கொடுக்க முடியாது. இந்த முறை நடைபெற்ற இந்த வதந்தி தகவல் ஸ்பேஸில் அதிமுகவோடு தாவேகா பேசுதுன்னு ஒரு இடத்துல கூட அது வதந்தியாக இருந்தால் கூட வரல. திரும்ப திரும்ப தாவேகா பாஜகவோட பேசுகிறாங்கிற புள்ளி தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதிமுக தாவேகாவை ஏற்றுக்கொள்கிற இடத்தில் அல்லது அவங்க கேட்குற தொகுதிகளை அக்கமடேட் பண்ணுற சூழலில் அதிமுக இல்லைங்கிறது தான் அதனுடைய பதில். இல்லை, என்னன்னா ஒரு கட்சி தகவமைப்பு அப்படின்றது முக்கியம் தான். மக்களுக்கான நல்லதை செய்கிறதுல அவங்க தகவமைத்து கொண்டால் சரி. அன்னைக்கு சொன்ன மாதிரி கம்யூனிஸ்டுகளும் எதிரில் இருந்தவங்க எதற்கு எதிராக ஒன்றாக களம் கோர்த்து இருந்தாங்க அப்படின்றது இருக்கு. ஆனால் இன்னைக்கு கொள்கை ரீதியாக ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எந்த ரீதியில் கொள்கை கூட்டணியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கொள்கை உடன்பாடா, இல்லை காங்கிரஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய விசிகாவுக்கும் கொள்கை உடன்பாடா, மதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கொள்கை உடன்பாடா, இல்லை திமுக மாநில சுயாட்சி இதில் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, அதையும் தாண்டி ஆளுநர் தேவையில்லை அப்படின்றதெல்லாம் திமுகவோட கொள்கை. அதில் காங்கிரஸ் அப்போ ஒத்து போகிறாங்களா? என்னன்னா கொள்கை ரீதியாக முற்றிலும் முரணாக இருந்து கொண்டு ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பிட்டு தேர்தலுக்கான நேரம் எல்லாருக்கும் அவங்கவுங்க தேவை இருக்குது அப்படின்றதுக்காகவே ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பிட்டு அதை கொள்கை ரீதியான ஒரு கூட்டணின்னு ஒரு பர்செப்ஷனை செட் பண்ணுறதே முதல்ல கேள்வி. இந்த தகவமைப்பு அந்தந்த நேரத்து தேவை தான் இங்கே நியாயமாகுதோ அப்படின்ற ஒரு பார்வையை தான் மக்களுக்கு ஏற்படுத்துது. இன்னொன்று, இந்த டிவிக்கே பாஜக இந்த வதந்தியாக இருக்கானா, என்னை பொறுத்த வரைக்கும் களத்தில் பேசுகிறப்போ செய்கிறப்போ அந்த தரப்பில் இந்த தரப்பில் சொல்கிறது எல்லாமே வதந்தியாக மட்டுமே தான் இருக்குது. அதை தாண்டி அந்த கட்சி தலைவர்கள் எங்கேயோ யாரோ சந்தித்து பேசினாங்களோ அப்படின்றதுக்கு எந்த விதத்துலையும் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி எதையுமே நம்மளால் கொடுக்க முடியாது. அதையும் தாண்டி இந்த நேரத்தில் ஏன் அது பரப்பப்படுதுன்னா, தேவை தாவேகாவுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. அதையும் தாண்டி பாஜகவை தாண்டி இந்த தேவை யாருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தா, கடந்த 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு ஒரு பெரும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. தொடர்பாக தொடர்ந்து நாமளே கூட நிறைய நேரங்களில் பேச வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதனுடைய வீரியம் அப்படியே இன்னைக்கு தொடருதானா? கிடையாது. ஏன்னா இங்கே களத்தில் தாவேகாவை பற்றி எது பேசினாலும் அது பேசுபொருளாகும். மக்கள் அதை நோக்கி அவங்களுடைய பார்வையை நகர்த்திடுவாங்க. அதனால் இருக்கக்கூடிய தேவை இங்கே திமுகவுக்கு இருந்திருக்கு. அதனால இது ஒரு பேசுபொருளா, ஒரு வதந்தியா பரப்பப்பட்டிருக்கோ அப்படின்ற கேள்விதான் மக்களுக்கு எழும். அதில் கிட்டத்தட்ட அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அவங்க மேலே மக்கள் நலன் சார்ந்து, இங்கே சட்டம் ஒழுங்கு சார்ந்து இன்னும் என்னென்ன விஷயங்களில் இந்த கவர்மெண்ட் லேக் ஆயிருக்கு அப்படின்றத மக்கள் பேசுகிறத தாண்டி தாவேகா அப்படின்னு வந்தனையும் கவனம் அங்கே போகுது. அதை அவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்டராக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இதில் வெட்ட வெளிச்சமாகுது. நீங்கள் கரெக்டாக ஒரு விஷயம் சொன்னீங்க. தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க நிறைய குற்றங்கள் நடந்துச்சு. தேர்தல் தேதி அறிவிச்சனால இனிமேல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ரெண்டாவது கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பொதுவாகவே தேர்ட் லாபி, ஒரு லாபிஸ்ட், பொலிட்டிக்கல் லாபிஸ்ட்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க இடைத்தரகர்கள் மாதிரி இல்லை, எல்லா கட்சிகளோடும் நெருக்கத்தில் இருப்பாங்க. பல்வேறு மாநிலங்களில் தொழிலதிபர்களா, அக்கௌண்டன்ஸா, ஆடிட்ஸா நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுடைய கான்டாக்ட் வாயிலாக நான் பேசி பார்க்குறேன் தாவேகாட்ட அப்படின்னு சில பேரோட பர்சனல் இனிஷியேஷனில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முன்னகரலாம். அது மெட்டீரியலைஸ் ஆகாமல் போகலாம். அவங்க பாஜகவோடு பேசுனாங்கன்னா பாஜகவோடு பேசலை, பாஜகவுக்கு நெருங்கியவர்களாலும்
பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் தான் முன்னாடி பேசியிருப்பாங்க. அவங்க சொல்ல வர்றதை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான மெசஞ்சராக இந்த லாபிஸ்ட் இருப்பாங்க. இந்த லாபிஸ்டினுடைய பேச்சுவார்த்தையை வந்து எந்த வகையிலும் ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நம்மளால் எடுத்துக்க முடியாதுங்கிறனால தான் அது தகவல்னு சொல்கிறோம். ரெண்டு தரப்புக்குமே நாம் ஒரு பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு லாபிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கோங்கிறது தான் இந்த மொத்த பேச்சுவார்த்தையினுடைய மையமே. அதை யார் வந்து கம்யூனிகேட் பண்ணுறா, இந்த கம்யூனிகேஷன் சொல்லப்படுற பதில் திரும்ப மறு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக நடக்குதான்னு ஒரு பெரிய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதில் இந்த மாதிரியான சில சிக்கல்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை என்னன்னா தாவேக்கா எந்த பக்கமும் கூட்டணிக்கு போயிடாதுன்றது தெரியும். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கட்டமைச்சு எந்த வகையில் அதை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்றதா தான் நான் அதை பார்க்குறேன். அதை தாண்டி இந்த முறை தாவேக்கா தனித்தே களம் காண்கிறது. எந்த விதமான பழிபாவங்களுக்கும் அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. உண்மையாகவே மாற்றாக வந்திருக்கிறவங்க மாற்றாகவே களத்தை அணுகிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும். செகண்ட் பிக் கொஸ்டின், தாவேக்காவுடன் பேசவில்லை என எடப்பாடி சொன்னபோது அமைதி காத்த பாஜக, ரஜினிக்காக விஜய் எதிர்ப்பது ஏன்? முதல்ல ஆதவ் பைட் இருக்கு, பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். விலகி போன விஜய், கை கொடுத்த ரஜினி, பிஜேபி ஸ்டார் பாலிடிக்ஸ் அப்படின்ற தலைப்பு கீழாக பேசியிருக்கோம். செகண்ட் பிக் கொஸ்டின் பார்த்துருந்தோம், அதுக்கு ஆதவ் பேசினதையும் பார்த்துருந்தோம். நயினார் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு எக்ஸ்போஸ்ட் மூலமாக சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பும் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம் அப்படின்னு துவங்கியிருக்காரு. திரைப்படத்துறையில் இத்தனை ஆண்டுகளாக கோலோச்சி வரும் சிறந்த கலைஞர், உலகளவில் தமிழ் திரைத்துறைகளில் முகமாக திகழ்பவர், பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்கிறவர், சிறந்த ஆன்மீகவாதி என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர் அப்படின்ட்டு அனைத்து மூத்த தலைவர்களோட அன்பையும் பிரதமருடைய மரியாதையையும் பெற்றவர், சாதி மத மொழியை கடந்து அனைத்து தரப்பட்ட மக்களோட பேரன்பை பெற்றவர். அப்படிப்பட்டவரை தாவேக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா பொதுவெளியில் இப்படி பேசுறது ஏற்புடையதல்ல. அதை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. பத்திரிகைகளுடைய கவனத்தை பெறுவதற்காக தமிழக மக்களுடைய பேரன்பிற்கு சொந்தக்காரரான அவரை குறித்து ஆதவ் பேசினது அக்கட்சியினுடைய தலைவர் கண்டிப்பதோடு இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற அறிவுரையும் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் கிட்ட திரு ஆதவ் அர்ஜுனா அவரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வலியுறுத்துறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. எஸ், இல்லை இது மட்டும் இல்லை, இதுக்கு திரும்பவும் பேசியிருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் அதிகாரம், ஆட்சி போன்றவற்றுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அல்லது மயங்கக்கூடியவர் அல்ல. அவர் அந்த நிலையில் இருந்தெல்லாம் வெளியேறிவிட்டார், விலகி நிற்கிறார். அவரை யாரும் ஆசை காட்டி மயக்கி அரசியலுக்குள் இழுக்க முடியாது அல்லது அச்சுறுத்தி அவரை வெளியேற்ற முடியாது என்கிற நிலையை அவர் எட்டிவிட்டார் என்று நான் நம்புகிறேன். ரசிகர்களின் விருப்பத்திற்கு இணங்க அவர் கட்சி தொடங்க விரும்பியது உண்மை. ஆனால் இந்த அரசியலில் வலதுசாரிகளின் சங் பரிவார்களின் தலையீடு, அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற சூழலில் அது நமக்கு உகந்ததல்ல என்று தீர்க்க தரிசனமாக உணர்ந்து அதை அவர் கைவிட்டு விட்டார் என்பதுதான் உண்மை. அவரை நாங்கள் நேரிலே சந்தித்து உரையாடியதிலிருந்து, அவரை புரிந்து அதிலிருந்து நான் சொல்லுகிற கருத்து இது. எனவே அவரை திமுக அச்சுறுத்தியது என்பதும் கற்பனை, அதற்காக அவர் அச்சப்பட்டு பின்வாங்கினார் என்பதும் கற்பனை. அது ரஜினி அவர்களின் ஆளுமையையே கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனம். இவர் மட்டும் இல்லாமல் ஜோஸ் சார்லஸ் மார்டினோ ஒரு எக்ஸ்போஸ்ட் இருக்கு. அன்புள்ள டிவிகே அவர்களுக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுல இருந்தே உங்களுடைய நலன் விரும்பியா நான் ஒரு உண்மையை உறக்க சொல்லிட்டே தான் இருக்கேன். தாவேக்கால எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முடியாமல் முட்டுக்கட்டை போடுறதும் அவர் தான். இதுக்கு பின்னால் அவருடைய சுயநலமும் அதிகார பசியும் தான் இருக்குது. திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியால் உங்களையும் உங்கள் கட்சியை வேரோடு அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் ஆதவ அர்ஜுனா. தாவேக்காவுக்கு கிடைக்க வேண்டிய மக்கள் ஆதரவை திசை மாற்றி அதை எதிரணிக்கு சாதகமாக சதிவேளைகளை அவர் ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருக்காரு. இதில் ஒரு பகுதி தான் கரூர் துயர சம்பவம். அந்த 41 அப்பாவி உயிர்கள் பறிப்போன அந்த கோர சம்பவத்தில் பின்னணி சகுனியாக இருந்ததே காய் நகர்த்தினவரே இவர் தான் அப்படின்ற மிகப்பெரும் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சிபிஐ விசாரணையில் இவருடைய முகத்திரை கிளியும் அப்படின்றது உறுதி. அன்று செந்தில் பாலாஜியை திமுகவுக்கு அழைத்து சென்றதிலும் இவருக்கு பெரும் பங்கு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன்றாரு. செல்லும் இடமெல்லாம் தன்னைத்தானே தலைவனாக கட்டமைக்க முயல்வது இவரது வழக்கம். இதை உணர்ந்தே திருமாவளவன் அவர்கள் இவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தினார். என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தை பிரிக்க முயன்றது போல உங்கள் குடும்பத்தையும் அரசியலையும் சிதைக்க அவர் தயங்க மாட்டார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு துடிக்கிற உங்கள் பயணத்திற்கு நான் ஒரு நலம் விரும்பியாக சொல்லிக்கொள்வது ஒன்று தான். உங்கள் பாதை தெளிவாக இருக்கலாம், ஆனால் பயணிக்க வேண்டிய தடம் வழுக்கலாக இருக்கு. கூடவே இருந்து குளிபறிக்கும் துரோக சக்திகளை அடையாளம் காண தவறுனா உங்கள் வெற்றி பாதையில் முடங்கி போகிற அபாயமும் இருக்குது. காலத்தை எடுக்கும் துணிச்சலான முடிவை கழகத்தின் எதிர்காலத்தை காக்கும். விழிப்புடன் இருங்கள், வெற்றிக்கான பாதையை சீர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒருத்தர் பேசியிருக்காரு, அதையும் சேர்த்து பார்த்துட்டு நம்ம போகலான்னு நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு? ஆதவ அர்ஜுனா ஒய்ஃபோட பிரதர் இன்லா. ஆதவ அர்ஜுனா ஒய்ஃபுக்கு பிரதர். ஆமாம், அவங்களுக்கு பிரதர், இவருக்கு மச்சான். எஸ், செங்கோட்டையன் பேசினது என்ன? இதை பற்றி இன்னும் எந்த கருத்துக்கள் பரிமாறப்படவில்லை. பல்வேறு உயர்மட்டத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து, உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. பவன்குமார் விஜய் கூட பேசினதாக அதுபோன்று செய்தி எனக்கு பெற்றவில்லை. தொடர்ந்து ரஜினி தொடர்பாக அவர் அந்த போராட்ட மேடையில் பேசினது, அதுக்கு பல தரப்பில் இருந்தும் அவங்க கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ், இதில் ஆதவ அர்ஜுனாவோட பிரதர் இன் லாவோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் மாறுபடுறேன். ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவரோடு நெருங்கி பழகக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்கும். என்னென்னா, விஜய் சினிமாவில் ரஜினியை ஃபாலோவராக ஏற்றுக்கிட்டு அண்ணாமலை தம்பி இங்கு பாட வந்தேன்டான்னு ஆரம்பித்து ரஜினி கூட ட்ராவல் பண்ணி ஒரு கட்டத்தில் ரஜினியை சர்பாஸ் பண்ணுறாரு. தமிழ் சினிமாவினுடைய நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக விஜய் பரிமளிக்கிற போது ஆதவ அர்ஜுனா கூட எங்கேயாவது பேசும்போது ரஜினி குறித்து ஏதேனும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் சொல்லியிருக்கலாம். அடிப்படையில் தன்னுடைய தலைவருக்கு ரஜினியை விட விஜய் பெரிய ஆள் அப்படிங்கிறத ஒரு மேடையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தன்னுடைய தலைவனுக்கு பிடிக்கும்னு ஆதவ அர்ஜுனா இதை பேசி வச்சிருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். ரஜினியை விட விஜய் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். ரஜினி பயந்துட்டார், விஜய் பயப்படலை. ரஜினி புற தாக்குதலுக்கு உள்ளாகிறாரு, விஜய்க்கு அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லைன்னு தன் தலைவனை ஒரு மேடையில் தூக்கி பிடிக்கிறதுக்காக ரஜினியை போகிற போக்கில் ஒரு ஊறுகாய் மாதிரி ஆதவ அர்ஜுனா பேசிட்டாரு. இப்போ பாஜகவுக்கு ஒரு சிக்கல் என்னென்னா, ரஜினி அரசியலுக்கு வரலன்னு முடிவு பண்ண பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள்கிட்டையும் ஒரு நல்ல நட்புணர்வை ரஜினி மெயின்டைன் பண்ணுறாரு. இன்றைக்கும் ரஜினிக்கான செல்வாக்குங்கிறது இந்தியா முழுக்க இருக்குது. எந்த மாநிலத்தின் ஆளுநரையோ பிரதமரையோ முதலமைச்சரையோ குடியரசுத் தலைவரையோ ஒரு ஃபோன் காலில் பேச முடிகிற அளவுக்கான அரசியல் சினிமா சமூக முக்கியத்துவமான ஒரு விஐபி ரஜினி. தமிழ்நாட்டில் நம்ம எல்லாத்துக்குமே பார்ட்டிகள் கட்சிகளுக்கு பாசிட்டிவ் ஓட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ டிஎம்கேனா ஒரு ப்ரோ டிஎம்கே ஓட்டு இருக்குது, ஆன்டி டிஎம்கே ஓட்டு இருக்குது. இதே மாதிரி சினிமாவுக்கும் ஒரு கார்டை பொருத்த முடியும்னு பாஜக நினைக்குது. ப்ரோ விஜய்ங்கிற மாதிரியே ஆன்டி விஜய்னு ஒன்று இருக்குது. விஜய் ரசிகர்கள் யாரெல்லாம் எந்தெந்த நடிகர்களெல்லாம் வம்பெழுத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் விஜயனுடைய வருகையை எதிர்க்கிறாங்க. இந்த பட்டியலில் ரஜினி இது வரைக்கும் ரொம்ப மௌனமாக இருந்தார். விஜயனுடைய அரசியல் குறித்து ரஜினி எந்த விதமான கமிட்மெண்ட்டையும் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கலை. அமைதியாக இருக்கிற ரஜினியை போய் ஆதவ அர்ஜுனா சீண்டிய பிறகு விஜய் தான் கூட்டணிக்குள்ளே வரல, அட்லீஸ்ட் ரஜினி ஓட்டையாவது வாங்குவோம்னு நயினார் உள்ள ஆறுதல் தெரிவிச்சிருக்காருங்கிறது தான் எனக்கு
எஸ், என்னென்னா பலதரப்பில் இருந்தும் இந்த எதிர்குரல் எழுது, அது எப்போ எழுது அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. ஏன்னா ஆதவ் பேசி 3-4 நாள் ஆயிடுச்சு. அவருடைய பேச்சு பேசுபொருள் ஆயிருக்கும் அப்படின்னா அன்னைக்கே ஏதாவது கண்டனங்களோ இல்லை தலைவர்கள் சொல்கிற கருத்துக்களை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம். 4-5 நாள் வந்துருச்சு. சோளிங்கர் ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் வந்து அன்னைக்கே அறிக்கை விட்டிருந்தாரு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரஜினி மக்கள் இயக்கத்திலிருந்தும் ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்து நிறைய பதிவுகள் வந்து இல்லை, அரசியல் ரீதியாக நான் சொல்கிறது வந்து இப்போது பாஜகலேருந்து வருது அப்படின்னா விஜய் அவர்கள் அங்கே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு இங்கே வந்து இதற்கு பிறகு தான் அந்த எதிர்குரல் அப்படின்றதே பாஜகலேருந்து எழுது. இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, அவருடைய அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா, அது யாராலும் கேள்விக்குள்ளாக்கப்படாது. ஏன்னா தொடர்பாக ஒரு மனுஷரை வெறுக்கலாம், விரும்பலாம். ஆனால் ரஜினி போன்றவர்களை எல்லாரும் விரும்பக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவர் மேலேயும் ஒரு வெறுப்பு பேச்சு எழுந்தது. எப்போ அப்படின்னா, அவர் இங்கே வந்து அதாவது ஒரு சிஸ்டம் சரியில்லை, இங்கே வந்து நிலைமை சரியில்லை, அதனால் மக்களுக்கு செய்யணும், என் மக்களுக்கு நான் செய்ய வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ஆன்மீக அரசியலாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் மேலே வந்த விமர்சனங்கள் எல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, இது வந்து இந்துத்துவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்க பாஜகவோட பி டீமாக அவர் வருவார், இல்லை பாஜகவினுடைய குரலாக அவங்களுடைய கருவியாக அவர் இங்கே வருவார் அப்படின்ற இது போன்ற கருத்துக்களை அன்னைக்கு அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதை பேசினது எல்லாம் திமுக தரப்புல இருந்து அது சார்ந்த தலைவர்கள், கூட்டணியில் இருந்த தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. அது அன்னைக்கும் நம்ம களத்தில் பார்த்துருந்தோம். ஸோ கமல் வந்தாலும் அவர் பாஜகவோட பி டீம், ரஜினி வந்தாலும் அவர் பாஜகவோட பி டீம், இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு அவரும் பாஜகவோட பி டீம். இதுதான் அந்த தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய நரேஷனாகவே இருக்கு. இதையெல்லாம் தாண்டி சரி ரஜினி எதற்காக அரசியலுக்கு வந்தார், சிஸ்டம் சரியில்லை, அதை மாற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற குறிக்கோளோட வந்தார். இன்னைக்கு விஜய் எதற்காக வந்திருக்கிறாரு, அதே நிலைப்பாடு, அதே கிரவுண்ட் இருக்கு, அதே போன்ற விஷயங்கள் தான். அரசாங்கங்கள் மாறினாலும் மக்களுடைய நிலை மாறலை. இதே போலயே மக்களுக்கான அந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுது, இந்த போதை கலாச்சாரம் இதெல்லாம் அதிகரிச்சுட்டு போது, ஏதோ ஒன்று இங்கே கண்டிப்பாக நம்ம மாற்றியே ஆகணும் அப்படின்னு ரஜினி எதற்காக வர துடித்தாரோ அதே நிலைப்பாடோடு அதே களத்திலிருந்து விஜயும் வர துடிக்கிறார். ஆக மொத்தத்தில் இவருடைய கனவு தான் அவருடைய கனவாக இருந்திருக்கு. அந்த கனவை நிறைவேற்றும் விதத்தில் தான் விஜயும் வந்து நிற்கிறார். அப்படி இருக்கிறப்போ அவருடைய கனவு நிறைவேறாமல் போனதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படலாம். நீங்கள் முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சொன்னீங்க இல்லையா, அந்த பக்கம் பேசுகிறத தலைவர்கள் அப்படியே வந்து பொது வழியில் பேச மாட்டாங்க. அதனால் அவர் பண்ணதை அவர் பேசியிருக்கலாமா, இல்லை இது நடந்ததா நடக்கலையா அப்படின்ற யூகங்களுக்குள்ளே நான் போக விரும்பலை. அப்படி நடக்காமல் ஆதவ் பேசியிருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டுமானா கண்டிக்கப்படணும். ஆனால் இதை வந்து அவர் யாரை குற்றம் சாட்டினாங்களோ அவங்க செய்ய துணியாதவங்களா, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடியவர்கள். அதனால் அப்படியே இருந்திருந்தாலும் அவரால் முடியல, அதை செய்ய இவர் வந்திருக்காரு. அதனால் ரசிக மனப்பான்மையில் நீங்கள் சொல்கிற மாதிரி சப்போர்ட்டர் சைட்லேருந்து பார்க்குறப்போ இது ஏதோ ரஜினி விஜய் அந்த துணியில் இதை பார்த்துடாம மக்களுக்காக அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதில் அரசியல் நிலைப்பாடாக துணிந்து இத்தனை அழுத்தங்கள் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய வேலையில் அவர் துணிந்து நிற்கிறாரு அப்படின்னா அதற்காகவே அந்த ஆதரவு பெருகும். அதன் அடிப்படையிலேயே மக்கள் இதை புரிஞ்சு பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய பதிலாக இருக்கு. ஒரே வரிதான், ஹேஸ்டிங்கெல்லாம் இல்லை, ரஜினி சொன்ன ஆன்மீக அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு பாஜக முன்வைக்கிற இந்துத்துவ அரசியல் தான். அவ்வளோ. எஸ், தேர்ட் பிக் கொஸ்டின், கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்கும் அளவுக்கான பக்குவம் இன்னும் தாவேகா கிட்ட வரலையா அப்படின்றது தான். இதுக்கு செங்கோட்டையன் பேசின பைட் இருக்கு, பார்க்கலாம். அதெல்லாம் என்றைக்குமே நம்மை பொறுத்தவரையிலும் நமக்கு தன்மானம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையிலும் அவர்தான் முதலமைச்சர் என்று சொன்னால் மட்டும்தானே எல்லோரும் நினைக்கிறார்கள். ஜனநாயகத்தை திரைப்படமே வெளியே வரக்கூடாது என்று தடை செய்கிற போது எத்தனையும் தாங்கிக் கொண்டு ஜனநாயகத்தை காப்பதற்குரிய தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் நம்முடைய ஜெயக்குமாரும் பேசியிருக்காரு அதிமுகல இருந்து. நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து பல முறை தெளிவுபடுத்திட்டாரு, பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும், அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer, he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். எஸ் நெல்சன், கட்சிகளை கூட்டணிக்கு இழுக்கும் அளவுக்கான பக்குவத்தை தாவேக்கா அடையவில்லை. ஆனால் உண்மையிலே விஜயில் பிரச்சனை கிடையாது. விஜயினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அரசியல் அனுபவமின்மையால் தவிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ல போனால் ஆதவ அர்ஜுனா, ஆனந்த், இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டு அரசியலுக்கு
நேரடியாக களத்திலிருந்து வராத பழக்கப்படாத ஆட்கள். தலைவர்களுடான உரையாடல், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு நல்லா பேசிட்டு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறது, விஜயை நேரடியாக அணுகுவதோ விஜயனுடைய கருத்தை 1-to-1 கேட்குறதுங்கிறதே பல இடங்களில் சாத்தியம் இல்லாமல் போகுது. எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டில் நிற்கிறாங்க. ஒரு கேட்டில் ஆனந்த் நிற்கிறாரு, ஒரு கேட்டில் ஆதவ் நிற்கிறாரு, ஒரு கேட்டில் செங்கோட்டை நிற்கிறாங்க. ஸோ அடிப்படையில் விஜயை அணுக முடியாதனுடைய அல்லது விஜயினுடைய சினிமா பிம்பம் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அணுகிறது தான் சிக்கல். கூட்டணி அமையாமல் போகுதுன்னு நான் நம்பலை. இந்த தேர்தலில் ஒருவேளை அது வாய்ப்பு இல்லாமல் போகலாம், அடுத்த தேர்தலில் அது சாத்தியப்படும். இந்த முறை கட்சி தலைவராக விஜயை அணுகி பேசுவதோ அவர்கிட்ட ஒரு அரசியல் உரையாடலை நிகழ்த்துவதோ, ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபோனில் பேசினாலும் நேரையாக ஒரு ஆளை உட்காந்து பார்த்து பேசுகிற அனுபவமும் அந்த தன்மையும் தான் நம்ம முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தாவேக்காவோடு கூட்டணி சேரணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அது மெட்டீரியலைஸ் ஆகாமல் போனதுக்கு தாவேக்காவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அதற்கான ஒருங்கிணைப்பை சரியாக செய்யலைங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா பல காலமாக தாவேக்காவை நாடு யாரும் வரல, இவ்வளோ ஆஃபர் கொடுத்தாங்க ஆனால் யாருமே பேசலை அப்படின்ற இடத்துல இருந்து பேச முயற்சி பண்ணாங்க. அது வந்து தாவேக்கா அதற்கு இடம் கொடுக்கல அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்குறேன். இல்லை, அவங்களுக்கான ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, அதையும் தாண்டி இதில் நாங்கள் இப்படி தான் செயல்படுவோம் அப்படின்றதுல இருக்காங்க. அதனால் யார் வந்தாலும் வண்டியில் ஏறுங்க, நம்ம போகலாம், கூட்டணியாக இருக்கலாம், 20-25 அப்படின்ற நிலைப்பாடுக்கு அவங்க நகரலை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் மீண்டும் அதாவது கூட்டணியாக பலமாக இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து ஒரு பெரும் குரலாக இந்த தேர்தலில் ஒலிக்குது. அதாவது கூட்டணி யாருக்கு தேவை? பலவீனமாக இருக்க ஒருத்தருக்கு தானே கூட்டணி தேவை. தங்களுடைய பலவீனங்களை மறைப்பதற்கு தானே, அதை இட்டு நிரப்புறதுக்கு தானே கூட்டணி தேவை. அந்த வகையில் 25 கட்சிகள் இருந்தால் தான் பலமாக இருக்கும் அப்படின்றதையே சொல்ல முடியும். அப்படின்றப்ப இங்கே பலவீனமாக இருக்கிறது யார், பலமாக இருக்கிறது யார், அதை மறைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் யாருக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. இன்னொன்று, இந்த கூட்டணி அப்படின்றதே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தகவமைப்புக்குள்ளே இதை கொண்டு வர முடியுமா அப்படின்றது தான். என்னன்னா, இங்கே கொள்கை ரீதியாக இயங்குகிறோம், கொள்கையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கட்டத்தில் இருந்து அதில் மாறுபடுறாங்க. தேவை இருக்காது, யாருக்கான தேவை அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பேரத்தை பேசி தங்களுடைய கொள்கைகளை அடமான வச்சு அதுக்கு விளைவாகக்கூடிய ஒரு இடத்துல தாவேக்கா இல்லை அப்படின்றத இத்தனை முடிவுகள்லேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று, அந்த பக்குவம் தாவேக்காவுக்கு வரலையா அப்படின்றத, எது பக்குவம் அப்படின்றது எனக்கு புரியல. எப்படி இங்கேருந்து மிரட்டினோன்னே அங்கே ஓடி போய் சொல்லுங்க சாமி அப்படின்றது, இல்லை அங்கேருந்து இங்கே வந்து மிரட்டினா கேட்குற இடத்த கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறது, இல்லை வாரிசு அரசியலை முன்னெடுக்கிறது, இதெல்லாம் தான் பக்குவமா? மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களுக்காகவே களத்தில் வந்து பேசுகிறதா என்னை பொறுத்த வரைக்கும் பக்குவம். அந்த பக்குவம் இந்த முறை தாவேக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். அந்த வகையில் கூட்டணி வந்து பலவீனமானவர்களுக்கு தான் தேவைப்பட்டு அவங்க தான் பலமாக காமிக்கிறதுக்காக இப்படி இத்தனை கட்சி இருந்து தான் நாங்கள் பலமாக இருக்கோம்னு சொல்லக்கூடிய இடத்துல தனியாகவே மக்கள் சக்தியோடு வென்றுருவோம் அப்படின்றவங்க பலவீனமானவங்க கிடையாது அப்படின்றது என்னுடைய பார்வை. தோல்விகள் தான் பக்குவத்தை கொடுக்கும், தேர்தல் முடிட்டு சொல்லுவாங்க. எஸ், பார்க்கலாம். அது வந்து அந்த பக்குவம் அப்போ தேவைப்படுறவங்களுக்கு தான் அது வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்ன திமுக கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு விஜய் போக மாட்டார் அப்படின்னு இப்போ சொல்கிறது ஏன்? இதில் வந்து ஓகே, கம்யூனிஸ்ட்லேருந்து சண்முகத் அவர்களுடைய பைட் இருக்கு, பார்க்கலாம். சிபிஐ விசாரணை கேட்டது விஜய் தான். சிபிஐ விசாரணை அவங்களா போடல, இவராக கேட்டார். இப்போ சிக்கிக்கிட்டு இருக்காரு. அதுலேருந்து வெளியே வர முடியாமல், உள்ளே இருக்க முடியாமல், வெளியே வர முடியாமல் அவர் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது. தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக விஜயை தங்கள் அணிக்குள் கொண்டு வருவதன் மூலமாக நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் அணிக்கு ஒரு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்த முடியுமா என்கிற முறையில் விஜயை பிஜேபி அதிமுக அணிக்குள் கொண்டு போவதற்கான ஒரு கடுமையான முயற்சி பிஜேபி தரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதை பற்றி உறுதியாக முடிவெடுக்க வேண்டியவர் விஜய் தான். அவர் அதில் உறுதியாக இருப்பாரா, தனித்து நிற்பாரா, அல்லது அந்த அணிக்குள் போய் சிக்கிக் கொள்வாரா என்பது அடுத்த சில நாட்களில் தெரியும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருந்த கொஸ்டின், விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொன்ன திமுக கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு விஜய் போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்றதுல அவர் சண்முகம் அவர்கள் பேசினதை பார்த்துருந்தோம். செல்வ பெருந்தகையும் பேசியிருக்காரு, பார்த்துருக்கோம். விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போவார்னா சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தெரியும் அவருடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிச்சுக்கணும், எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. அப்படி ஒரு அபாயகரமான தற்கொலை முடிவை எடுக்க மாட்டாருன்னு நான் முழுமையாக நம்புகிறேன்.
நான் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ விவரம் இல்லாதவங்களா? அவ்வளோ என்ன நாடகம், எவ்வளோ பேச்சு, அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அவரே சொல்லியிருக்காரு ஐடியாலஜிக்கல் எனிமி. தமிழ் என்ன சொல்லியிருக்காரு? கொள்கை எதிரி. கொள்கை எதிரி. கொள்கை எதிரிக்கிட்ட போய் எப்படி போக முடியும்? கேட்பாங்களா? நேற்று வரைக்கும் கொள்கை எதிரிட்டு நீங்கள் போகிறீங்களா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவ்வளோ விவரம் இல்லாதவங்களா? ஏங்க இன்னும் சொல்லி அந்த வாயில் வார்த்தை வந்து கூட இன்னும் ஆறாமல் இருக்குது கொள்கை எதிரின்னு எப்படி போவாங்க? அதெல்லாம் போக மாட்டாங்க. எஸ் நெல்சன். விஜய் பிஜேபியின் பி டீம் என சொன்ன திமுக குழு நிகழ்ச்சிகள் பாஜகவுக்கு விஜய் போக மாட்டார் என இப்போது சொல்வது ஏன்? அரசியலில் வந்து நமக்கு யாரெல்லாம் நண்பர்கள்னு முடிவு செய்கிறத விட முக்கியமான ஒன்று நமக்கு யார் எதிரிங்கிறத முடிவு பண்ணணும். திமுக கூட்டணி அதன் அடிப்படையில் கடந்த 3 தேர்தல்களில் பெற்ற வெற்றி, தமிழ்நாட்டில் பாஜக தமிழ்நாட்டை செய்த துரோகத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறத தொடர்ந்து பார்க்குறாங்க. தனக்கு எதிராக வர்ற எல்லா அரசியல் சக்திகளையும் அது பாஜக அவங்களோட பி டீம்னு தான் அவங்க சொல்லுவாங்க. பொதுவாகவே அரசியல் அப்படி தான் செயல்பட முடியும். ஒன்று நீ எனக்கு நண்பனாயிரு அல்லது என்னோட எதிரியாயிரு. ஆப்வியஸாக திமுக கூட்டணிக்கு எதிராக விஜய் வருகிற போது அவர் பாஜகவுக்கு தான் நண்பனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ ஏன் கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு விஜய் போகமாட்டார்னு சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை போயிட்டாருன்னா பாஜகவோட பி டீம் தான் விஜய்ங்கிறது வெளில தெரிஞ்சிடும். அதனால் அதை தெரியாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கும் விஜய்க்கும் இருக்குங்கிறனால குறைஞ்சபட்சமாக அந்த ட்ராமாவை எலெக்ஷன் முடிவு வரைக்குமா நடத்துங்க அப்படிங்கிறனால அப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி நெல்சன் சிரிக்காமல் பேசிடுறீங்க? ஓகே, என்னன்னா வர்றவங்க எல்லாருமே பாஜகன்னு தான் சொல்லுவாங்க, அப்படித்தான் அரசியல் இயங்கும் அப்படின்றாரு. இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பாஜகவோட பி டீமாக இருந்தவர் அங்கே தான் இருக்கார். இன்னும் வந்து நாளைக்கே வந்து காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா அதுவும் பாஜகவோட பி டீம் ஆகும், விசிகா வெளியே போச்சுன்னா அதுவும் பாஜகவோட பி டீம் ஆகும், கம்யூனிஸ்ட் வெளியே போனால் அதுவும் பாஜகவோட பி டீம் ஆகும். ஏன்னா அது அவங்கள எதிர்த்து இருக்க எல்லாருமே பாஜகவோட பி டீம் தானே. அந்த கணக்கில் யார் மேலே வேணால் நீங்கள் என்ன வேணால் ஸ்டாம்ப் குத்தலாம். ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன மாதிரி மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, மக்களுக்கு தெரியும்ல. ஸோ இவங்க என்ன நரேஷன் செட் பண்ணுறாங்க அது வந்து இது வரைக்கும் கூட மக்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை தொடர்ச்சியாக இதையே செய்கிறப்போ மக்களுக்கு ஒரு புரிதல் வரும்ல. இவங்க மேலே இருக்க பழினாலும் அதுக்கு பாஜக பி டீம், இல்லை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கும் பாஜக பி டீமான சண்முகம் அவர்கள் பேசியிருந்தார். என்னென்னா சிபிஐ விசாரணை அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க சிபிஐ விசாரணையெல்லாம் கேட்கல. அவங்க கேட்டது உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ப்ரேயராக இருந்தது. மீண்டும் மீண்டும் வந்து ஏதோ தாவேக்கா சிபிஐ விசாரணை கேட்ட மாதிரியே சொல்லப்படுது. அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்களுடைய பார்வையில் ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ப்ரேயர். இன்னொன்று சிக்கிக்கிட்டாங்க அப்படின்றாரு. யார் அவங்கள மனசில் வச்சு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. இன்னும் அவங்களால அங்கே எவ்வளோ தொகுதிகள்ன்றதையே பேச முடியல. இத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்றத கேட்குறாங்க, இருக்கிறதையும் குறைக்கிறாங்க. அவங்களுடைய நிலை என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்கிறப்போ இங்கே யார் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று பாஜக சிபிஐ வச்சு மிரட்டுதான். உங்கள் கூட்டணி கட்சி மாதிரி அங்கே நினைக்கக்கூடாது இல்லையா? காங்கிரஸ் திமுகவை மிரட்டி இடங்கள் வாங்கினது மாதிரியே எல்லாரும் அதையே பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்படியே மிரட்டினாலும் அதுக்கு இவங்க அடிபணியலை அப்படின்றது இன்னொரு விஷயம். அந்த வகையில் மிரட்டி அடிபணிந்தவர்களை போல அங்கே இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று காங்கிரஸை உடன் வச்சுக்கிட்டே சிபிஐ போன்ற இதை வந்து ஒருவேளை அவர் அதை அப்படியே நினச்சி பேசுகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு நண்பர் விஜய் அங்கே போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்றதான் கேள்வி. என்னென்னா அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி யார் இருந்தாலும் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு சாயம் பூசி அவங்கள மட்டுப்படுத்தி மக்கள் மனசில் அது போன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முனைகிறது, அதை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கு அதாவது என்னென்னா ஏற்கனவே அங்கே தோல்வி பயம், இதுக்கு தான் இத்தனை கூட்டணி. அப்படி இருந்தும் திரும்ப விஜய் அங்கே போய் சேர்ந்துட்டாருன்னா முத்திலுமாக போயிருமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றே காங்கிரஸ் அங்கே போகாமல் இருக்க ஒரு நரேஷன், இன்னொன்று வந்த காங்கிரஸ் இங்கே வந்துட்டாலுமே அவர் அங்கிட்டு போயிடாமல் இருக்க ஒரு நரேஷன். இதில் இவங்களை பலவீனப்படுத்துறதுக்கு இத்தனை இடங்கள் தான், அங்கே இந்த டிமாண்டு, எத்தனை இதை தான் அவங்களும் பதில் சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க தரப்புலேருந்து நாங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை, மக்கள் பிரச்சனை என்ன, எங்களுடைய தேர்தல் வேலை என்ன பார்க்குறோம் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அதாவது முன்னாடி பாஜகவோட பி டீம்னு கட்டமைச்சது அது அவங்களுடைய அரசியல். இன்னைக்கு அவர் அங்கே போயிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் போக மாட்டார் அப்படின்னு சொல்றது அதுவும் அரசியல். ஒட்டுமொத்தமாக தங்கள் தரப்புக்கு இழப்பு வந்து விடுமோ அப்படின்ற பயத்தில் இது எல்லாருமே பேசுறாங்க அப்படின்றதா தான் நான் பார்க்குறேன். எதாவது சொல்லணுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சிபிஐ விசாரணைக்கு பின்னாடி உற்சாகம், அடுத்த நாளே ஜனநாயகன் மறு ஆய்வு அறிவிப்பு இப்படின்னு விஜய்க்கு நல்ல செய்திகள் வரும் பின்னணி என்ன? திருமாவோட ஒரு பைட் இருக்கு, அவர் எது சம்மந்தமாக பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன.
அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகிவிடும். அது அவருக்கும் தெரியும். பிற மாநிலங்களில் பாஜக எப்படி சங் பரிவார்கள், பாஜக உள்ளிட்ட அனைவரும் எதிர்க்கட்சிகளை நயவஞ்சகமாக வளைத்து போடுவது அல்லது அவதூறு பரப்பி எதிர்ப்பது என்கிற உத்திகளை கையாளுகிறார்களோ அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிக்கிறார்கள். நண்பர் விஜய் அதற்கு இணங்க மாட்டார். ஸோ இந்த பைட்டை வந்து முன்னாடி கொஸ்டினில் போட்டிருந்தா இன்னும் ஆப்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நெல்சன், சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி அவர் வந்து அந்த காட்சிகளை பார்த்தீங்களா? இதில் வந்து நல்ல செய்திங்கிறது வந்து எனக்கு அவங்க சிபிஐ விசாரணை கேட்கல, அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கரூர் சம்பவத்தில் நீதி வேணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது. அவர் வந்து நீதி வேணுங்கிறதுக்காக சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைச்சிருக்கிறாரு. சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குதுங்கிறதுல அவர் நீதி வென்றதுன்னு சொன்ன மகிழ்ச்சியை அவர் வெளிலேருந்து வந்து தெரிவிச்சிருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். ஜனநாயகன் மறு ஆய்வு அறிவிப்பை வந்து விஜயே பெரிய அரசியலாக பயன்படுத்தலைங்கிறனால இது ரெண்டுமே நல்ல செய்தியாக எனக்கு படலை. ஓகே, எஸ், அதே தான் எனக்கும். என்னென்னா ஜனநாயகன் மறு ஆய்வு அறிவிப்பு அப்படின்றது விஜயோட உங்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கணுமே நெல்சன். நீங்களும் விஜயோட ரசிகர் தானே? இல்லை, அவங்க அதை பிரச்சனையாகவே நினைக்கல. இன்னும் சொல்ல போனால் விஜய் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கார். ஜனநாயகன் படத்தை பற்றின எந்த இடத்துலையுமே பாஜக என்ன முடக்குது, பாஜக என்ன கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலை. அவர் சொல்லலைங்கிறனால அவருக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு நம்புகிறேன். ஓகே, இல்லை என்னென்னா எதை மக்கள் பிரச்சனையை ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது அவங்க பல மேடைகளில் அவரே கூட பேசியிருந்தார். மக்களுக்கான பிரச்சனைகளை மட்டும் நான் பார்க்குறேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வச்சு அதை வந்து மக்கள் பிரச்சனையை அவர் பேச விரும்பலை அப்படின்றதான் அன்றைக்கும் நான் சொன்னேன், இன்றைக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். திரும்ப சிபிஐ விசாரணைக்கு பின்னாடி உற்சாகமாக அப்படின்னா அதை வந்து உற்சாகமாக நான் பார்க்கல, ஒரு துணிச்சலாக உன்னை எதிர்கொண்டுட்டு அவர் வெளியே வரதை நான் பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைக்கு போனவங்க அந்த வெளியே வரப்போ அவங்களுடைய நிலை என்னவாக இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேலைகள்லாம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்க்குறப்போ இவர் போயிட்டு வரப்போ அதை வந்து ஒரு துணிச்சலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின் போயிடலாம். தேர்தல் தேதி அறிவித்தவுடன் வீதி வீதியாக விஜய் செல்வார் அப்படின்னு தாவேக்க அறிவிப்பு அமலுக்கு வருமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கோம். விஜய் வீதி வீதியாக வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். வருவாரான்னு பார்ப்போம். ஓகே, இல்லை என்னென்னா அதான் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா தரப்புலையும் முன்னாடி தான் எஸ்ஓபி அது இதுன்னு போட்டு அவர்களுக்கான அந்த கடிவாளம் கட்டப்பட்டிருந்தது, எங்கேயும் நகர முடியல அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் இருந்த ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு இருந்தது அப்படின்றத பல மேடைகளில் அவங்க கேள்விக்குள்ளாக்குனாங்க. முன்னாடி நமதில் கூட ஆதோ வந்து பேசினப்போ சொல்லியிருந்தார், இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே கண்டிப்பாக அந்த செயல்பாடு எங்களது களத்தில் வந்து இன்னும் அதிவேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எஸ், ஆப்வியஸாக எல்லா தரப்பில் இருந்தும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன முன்வைக்க போகிறாங்க, என்ன அறிக்கை வரப்போகுது, களத்தில் அவங்களுடைய செயல்பாடு இதுக்கப்புறம் அதாவது அவங்கள நசுக்காமல் ஒடுக்காமல் இருக்கக்கூடிய வேலையில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இனி வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து விஜய் சிபிஐ விசாரணையை முடிச்சுட்டு வந்ததும் ஜனநாயகன் படத்துக்கு நல்ல செய்தி நாளை நடக்க இருக்கிறதும் ஆதவ ரஜினி குறித்த விமர்சனத்துக்கு பாஜக வருந்து கட்டி கொண்டு வந்ததுமாக நிறைய அரசியல் குழப்பங்களை முடிஞ்ச வரைக்கும் லேயராக பிரிச்சிருக்கிறோம். இன்னொரு தலைப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.